36 சைஸு. 36 4 பிரித்தோன்னு சொன்னால் 9 இன்ச்சு வரும் செஸ்ட் ரவுண்டு. அதே மாதிரி இடுப்பு 32 4 இன்ச்சு குறைச்சிருக்கோம். அதை 4 பிரித்தோம்னா 8 இன்ச்சு வரும். ஷோல்டர் பேக் நெக்கோட இறக்கம் 8 இன்ச் கொடுக்க போகிறோம் இந்த 36 சைஸ்க்கு. இப்போ ஷோல்டர் 5 தான் மார்க் பண்ணணும். அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட்டு 12 இன்ச். இப்போ இதை மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லென்த்து 13.5 இன்ச்சு, அதாவது 14 வச்சுக்கலாம். 14க்குள்ளே 13 to 14 வச்சுக்கலாம், நம்மளோட ஹைட்டை பொறுத்து, ஆட்களோட ஹைட்டை பொறுத்து. இப்போ நான் 13.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன், சரியான ரெடி அளவு. ஷோல்டர் 5 இன்ச்சு மார்க் பண்ணணும். அதே 5 கீழே ஆம் ரவுண்டுக்கும் மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ இந்த இடத்துல நம்ம 9 36 4 பிரித்தா 9 இன்ச் கரெக்டான அளவு. அதிலிருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு ஈஸ் கொடுத்துக்கிறலாம். அது வேணான்னா நீங்கள் விட்டுறலாம், ப்ளவுஸ்க்கு விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். டைட்டாக நல்லா டைட்டாக வேணால் 9 போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்குறேன். கரெக்டாக எக்ஸாக்டான அளவை மார்க் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் நம்ம ஆம் ரவுண்ட் செக் பண்ணுற நேரம் சரியாக இருக்கும். அடுத்தது இந்த ஆம் ரவுண்டு போடணும். இங்கே நம்மளுக்கு 8 இன்ச்சு வேணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் 5 இன்ச்சில் மிட் பாயிண்ட் பார்த்துக்கிறோங்க. 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த சரியான அளவு 9 மார்க் பண்ணியிருக்கிறோம். அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளிக்கிறோங்க. இந்த அளவை விட்டுட்டு இதை அப்படியே கொண்டாந்து கர்வ் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆம் கர்வ் இருக்குது, இதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த கர்வில் 8 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணலாம். இங்கேருந்து 2.5 வச்சுருக்கோம். 2.5லேருந்து டேப் எப்படி வச்சு டேப்பில் வச்சு சரியாக இந்த இடத்துல நம்மளுக்கு 8 இன்ச்சு வந்துருச்சு. இதுதான் நம்மளோட எக்ஸாக்ட் அளவு. இது நம்ம ஈஸ் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம், அதனால் அந்த 1/2 இன்ச்சு சீமில் இந்த ஸ்லீவ்லையும் வந்துடும். அப்போ 8.5 இன்ச்சு நம்மளுக்கு மொத்தத்தில் 8.5 இன்ச்சு இருக்குது. நேராக நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த நேராக ஃபஸ்ட்டு கோடு ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதில் நம்ம பேக்குக்கு அதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நான் ரெண்டையும் சேமாக வச்சுருக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு இப்போ எடுத்துக்குவோம். அடுத்தது நெக்குடு கேப்பு நம்ம இப்போ இந்த 5ன்னு சொல்லல, நம்ம இதுக்குள்ளே தான் இது ரெடி அளவு. இதுக்கு மேலே தான் சீம் அலவுன்ஸ் அங்கே வரப்போகுது. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு ரொம்ப வைட் அண்ட் டீப் நெக்லைன் வேணும்னா நீங்கள் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச் வரையுமே ஷோல்டர் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு நார்மலாக வேணும் அப்படின்னா நீங்கள் 5ல் பாதி 2.5 இன்ச்சு இதையே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு வர்ற நேரம் நீங்கள் இதில் ஒரு பாயிண்ட் உள்ளுக்கு தள்ளி மார்க் பண்ணுங்க. இல்லை இந்த 2.5 இன்ச்லேயே கட் பண்ணிவிட்டு அடித்து திருப்பினோம்னா இந்த ஷோல்டர் 2 இன்ச்சாக மாறிடும். அது ஆப்ஷனல் தான். இப்போ 2.5க்கு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி தான். அதாவது இப்போ இந்த 2.5 இன்ச்சை விட நம்ம ஒரு 2 to 3 இன்ச் கூட வச்சுக்கலாம். அப்படிங்கிறது தான் ஆப்ஷன். நெக்கு ஃப்ரண்ட்டுக்கு 6 இன்ச் கொடுக்குறேன். 6 இன்ச் கொடுத்துட்டு இதை கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி கர்வ் கொடுத்துடலாம். நல்ல கர்வ் இருந்துச்சுன்னா அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக வந்துடும். அடுத்தது இப்போ மேலேருந்து, அதாவது இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு சென்டர் கேப் நிப்பிள் பாயிண்ட் கொடுக்கணும். அப்போ நம்ம 36 சைஸ்க்கு 3, அதாவது 3.6 3.6 வரும். நம்ம ஒரு 3.5க்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் கணக்கு விட்டுட்டு நீங்கள் 3.5 கொடுத்துட்டு இந்த கோட்டில் தான் நம்மளுக்கு செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும், ஃப்ரண்ட் ஹைட்டு மார்க் பண்ணணும். எந்த சரியான எக்ஸாக்ட் இடம் மார்க் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம பண்ணணும். இப்போ மேலேருந்து 9 இன்ச்சு, மேலேருந்து 9 இன்ச்சும் அதுக்கு கீழே 12 இன்ச்சும் மார்க் பண்ணணும். 12 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 12 இன்ச் மார்க் பண்ணதில் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கேயும் நம்ம கோடு போட்டுக்கலாம். அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப் நம்மளுக்கு 3 இன்ச். இப்போ இந்த இடத்துல இருந்தும்
நம்ம வந்து அதாவது நம்மளுக்கு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டும் சேமாக தான் இருக்கும். சின்ன 2.5 இன்ச் பட்டி 3க்குள்ளே தான் பட்டி இருக்கணும் சைட்டில். அப்போ உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஆப்ஷன் வேணுமோ அந்த அளவுக்கு பட்டியை ஏற்றிட்டு அந்த பழக்கு பட்டி பீஸ் சேர்க்கணும். இப்போ நான் வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் அளவு எடுத்ததுனால இப்போ இதில் எனக்கு 1 இன்ச் இந்த பக்கம் போதும், இந்த பக்கம் 1.5, இது 1 இன்ச். அப்போ இந்த புள்ளியோட கொண்டாந்து இதை கனெக்ட் பண்ணிடணும். 2 பகுதியையும் கனெக்ட் பண்ணி டாட் வந்து இந்த 36 சைஸ்க்கு 1.5 இன்ச்சு கொடுக்கலாம், 1.25 இன்ச்சு கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல 1.25 இன்ச்சே கொடுக்குறேன். இது ஆல்ட சைஸை பொறுத்து நம்ம உடம்புல அளவு எடுக்கையில் ஃபார்முலாவில் வந்து கரெக்டாக இதுக்கும் கேப்பு தான் வரும். 1.5 இன்ச்சு தான் எல்லாருக்குமே வரும். இப்போ நீங்கள் உடம்புல அளவு எடுக்கையில் இது வந்து தப்பு இல்லை. 1.5 இன்ச்சு கொடுத்தா நல்லா அந்த பஸ்ட்டு கொஞ்சம் உடம்பும் ஆளு 36 சைஸ்க்கு இருக்கு. இப்போ அது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இங்கே வந்து இப்போ நம்ம ஃபார்முலா பிரகாரம் வேஸ்ட் ரவுண்ட் 8 தான் வரணும். 36னா இங்கே 9 மேலே வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே 8 இன்ச்சு தான் வரணும். சப்போஸ் இங்கே வந்து அதே 9 வருது, இல்லை இதோ மேலே விட வேஸ்ட் ரவுண்ட் வயிறு மேலே இருந்தால் இடுப்பு கூடும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டாட்டா அகலப்படுத்திக்கிறணும். சேமாக அப்படி வர்ற இடத்துல நம்ம இந்த 1.25 இன்ச்சு போதுமானது. இது 1.25 இன்ச். இந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து 3.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது 9 இன்ச், இது 12 இன்ச், இது 1.25. அடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இடுப்பு எவ்வளோ வரணும்னா 32 வரும். நம்ம 1/2 இன்ச் உடம்புக்கு ஈஸ் கொடுத்துருக்குறோம். வேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக ஈஸ் கொடுக்கக்கூடாது, கரெக்டான அளவு தான் எடுக்கணும். மற்ற கார்மெண்ட் கீழே நம்ம மேலே கொடுக்குற ஈஸ் அலவன்ஸே கீழே கொடுத்துக்கலாம். ப்ளவுஸுக்கு அப்படி கொடுக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கு 8 இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து கரெக்டாக 2.25 வச்சுக்கலாம். அப்போ நம்ம 2.25 இருந்துட்டு இந்த இடத்த திரும்ப அந்த 2.25 இருந்து இந்த மற்ற பகுதியை பார்க்கணும், இந்த வளைவை. அப்போ நம்மளுக்கு 8 இன்ச்சு எங்கே வருதுன்னா நீங்கள் பார்க்கணும் சரியா. இந்த இடத்துல நம்மளுக்கு 8 இன்ச்சு வருது. அப்போ அந்த 1/2 இன்ச்சை நம்ம வெளியே தள்ளிக்கிறணும். இந்த கோடு 8 இன்ச்சு. அப்போ நீங்கள் இந்த வளைவு கொடுக்குற நேரம் 9.5 மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த அளவு கோடையும் இந்த கோடையும் கனெக்ட் பண்ணிடணும். இப்படி போட்டால் மட்டும்தான் ப்ளவுஸ் வந்து ப்ராப்பராக வரும். இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற சீம் அலவன்ஸில் இது கட் ஆயிரும். ஃபைனலாக நம்மளுக்கு அந்த 1.5 இன்ச் கொடுத்துருந்தோம்னா அந்த சீம் அலவன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அடுத்தது இந்த சென்டர் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் நம்ம கரெக்டாக அந்த நிப்பில் பார்த்து 1.5 இன்ச். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு ஒரு 1.5 to 1.25 இன்ச் வச்சுக்கலாம். 1.25 இன்ச் வைக்க 2 பக்கமும் ஒரு 1/4 இன்ச் 4 இன்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச். எல்லாமே பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் ஒரு 30 மிடில் செஸ்ட் வந்து எனக்கு 36 தான் இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி மெஷர் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக நச்சுன்னு நிற்கும். நீங்கள் கூட கொடுக்க அது வந்து ஃப்ரண்ட்டில் தூக்கும், ஃப்ரண்ட்டில் நிறையா வரும், அப்படி நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் அதை செய்ய தேவையில்லை. இப்படி கொடுத்து பாருங்கள், கரெக்டாக வரும். நம்ம 3, 3.5 இன்ச்சு 4 இன்ச் வரையும் கூட நீங்கள் கொக்கி பக்கம் கொடுத்துக்கலாம். இந்த பக்கம் 2 to 3க்குள்ளேயே வச்சுக்கிறணும். அப்போ தான் அந்த பட்டி வந்து அழகாக இருக்கும், மேலே சுருண்டு போகாது. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 2.5 இன்ச்சு பட்டி தேவை. அது பேக்கு நம்ம தனியாக எடுப்போம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இன்னொரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து உள்ளே தள்ளி எடுக்கணும். பேக்குக்கு அளவுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். அதை வந்து கிராஸாக கோடு போட்டுக்கலாம். இந்த மிட் பாயிண்ட்ல இந்த ஸ்கேலை வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு கரெக்டாக இந்த கோடில் கொண்டாந்து நம்ம சேர்த்து விட்டுறணும். இதுக்கு பிறகு நீங்கள் இந்த இடத்துல 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறணும். அதே மாதிரி இந்த இடத்துல 1/4 இன்ச்சும் 1/2 இன்ச்சும் நீங்கள் தையலுக்கு கொடுத்துக்கிறணும். நான் கரெக்டான எக்ஸாக்ட் அளவு தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறணும். அதே மாதிரி கீழையும் பேக்லையும் கொடுத்துக்கிறணும். இப்போ நான் இந்த இடத்துல கட்டிங் கொடுத்துட்டு அப்புறம் கரெக்டான அளவு எடுத்துக்குவோம். சீம் அலவன்ஸ் இல்லாமல் நான் கட் பண்ணுறேன், நீங்கள் சீம் விட்டுக்கிறங்க. துணியில் வெட்டும் பொழுது அன்ஃபோல்டு மடித்ததில் தான் நீங்கள் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாக, பேக் பார்ட் தனியாக. இப்போ நான் வந்து பேப்பர்னால் நான் வந்து சேவ் பண்ணுறதுக்காக பேப்பரை இப்படி 8 இன்ச் வச்சு கோடு போட்டுக்கிறணும்.
8 இன்ச் வச்சு கோடு போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ சப்போஸ் எனக்கு இங்கே கொஞ்சம் மேலே அதே அளவு வச்சுக்கிறணும், ஒரு 1/2 இன்ச் உள்ள ஏதாவது வேறு டிசைன் போடணும், ஸ்வீட் ஆர்ட் மாதிரி ஆர்டின் ஷேப் போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுனா நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சோ ஒரு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு தள்ளிட்டு பாட் நெக் மாதிரி போடுறதில் நம்ம வந்து இப்படி டிசைன் கொடுத்து இப்படி கர்வ் கொடுத்துக்கலாம். அப்போ அது சும்மா குறுகலானதாக இருக்காமல் இப்படி போடுற நேரம் மேலேருந்து வந்து போட்டாச்சு. அடுத்தது கீழே அந்த வேஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு 8 வேணும். அந்த 8 1 இன்ச்சு நம்ம டாட் கொடுக்க போகிறோம் 9 இன்ச்சு. அப்போ 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மேலேருந்து நம்ம இங்கே எவ்வளோ கொடுத்தோம் 1/2 இன்ச் ஏஸ் எல்லாம் சேர்த்து 9.5. அப்போ கரெக்டாக இவ்வளோத்த மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல 8 இன்ச்சுன்னு சொல்லல 4 இன்ச்சு நம்ம ஆஃபாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அந்த 4ஐயும் நம்ம மேலேயும் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இடுப்பு இந்த இடத்துல என்ன வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஆஃபாக 2 பக்கம் பிரிச்சுக்கிறோங்க. இப்போ இதுதான் 1 இன்ச்சுனா 2 பக்கமும் 1/2 இன்ச்சு, இதில் ஒரு 1/2 இதில் ஒரு கொடுத்துட்டு அந்த நம்ம விட்டுருக்கிற அந்த 1 இன்ச்சை இங்கே டாட்டாக நம்ம பிடிச்சிடணும். இது பிடிச்சா கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். வேணாம் நம்ம ஏதாவது டிசைனர் ப்ளவுஸ் போடுறோம், லாரி ஒர்க் ப்ளவுஸ் போடுறோன்னா அந்த டாட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸாக்ட் அளவை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த டாட் போடையில் இது இங்கே பேப்பர்லேயும் விட்டுக்கிறங்க. நீங்கள் வந்து தையலுக்கு மட்டும்தான் ஃபைனலாக துணி விடணும். இந்த டாட்டுக்கு நீங்கள் பேப்பர்லேயே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணாமல் மறந்துட்டேன்னா தையலுக்குள்ளே துணி பிடிப்பட்டுரும், அப்புறம் தையலுக்கு துணி இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். இப்போ பட்டி பீஸ் நம்ம எடுப்போம். பட்டி எடுக்கிறதுக்கு இந்த அதே மாதிரி அகலம் எவ்வளோ நீட்டாக வேணும்னா இந்த டாட் நம்மளுக்கு போக நம்மளுக்கு இங்கே இடுப்புக்கு 8 தான் நம்ம எடுப்போம். அந்த 8ஓட ஒரு 1.5 இன்ச் சேர்த்து 9, ஒரு 10 இன்ச்சு நீட்டாக எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நம்மளுக்கு 2.5 இன்ச்சு தேவை. அப்போ நான் இந்த பக்கத்துக்கு 2.5 இன்ச்சும் இந்த பக்கத்துக்கு 3 இன்ச்சு எடுத்துப்பேன். மேலே நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 1/2 இன்ச்சை கொண்டாந்து நம்ம முன் பக்கத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ 3 கலந்தம் தானே 2.25, அது அந்த மேல் பாட்டில் இருந்து இந்த 2.25 எங்கே வருதுன்னு பாருங்கள். இதை வந்து அப்படியே இந்த 2.5 இன்ச்சை அப்படியே நம்ம கரெக்டாக கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக 2.5 இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீவ் வந்து அன்ஃபோல்டில் தான் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் துணிலையும் அன்ஃபோல்டுலேயே வச்சுக்கிறணும், பேப்பர் பேட்டர்ன்லையும் மடித்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ அந்தளவு எடுத்துக்கிறோங்க. இப்போ எனக்கு 3 அதாவது 8 to 9 வரை நீங்கள் ஒரு மிடில் ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்போ நான் 9 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 9 இன்ச்சு எனக்கு தேவை. 9 இன்ச்சு ஸ்லீவ் உயரம் போட்டுட்டு மேலேருந்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. 3 இன்ச்சு மார்க் பண்ணி கீழே அடி அகலம் இந்த சைஸ் அதாவது 36க்கு நம்ம வந்து 6க்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அதுக்கு மேலே கூட இருந்தால் நீங்கள் கூட வச்சுக்கிறங்க. இப்போ நான் 5.5 வைக்கிறேன். 7.5 இன்ச்சு சார் இந்த இடத்துல இருந்து 7.5, அதாவது நம்ம ஆம் ரவுண்ட் வந்து 8.5 வச்சுருக்கோம். அதில் வந்து 1 இன்ச் குறைச்சி தான் ஃபார்முலா பிரகாரம் வரும். அப்போ 7.5க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் ஒரு அடல்ட்ஸ்க்கு 1 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம கிட்ஸுக்கு எடுத்தோம்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிக்கலாம். இப்போ நான் 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இது 2ஐயும் கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயும் இந்த கோடுலையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு நம்ம ஈஸ் கொடுத்தோம். அப்போ அந்த 1/2 இன்ச்சை நம்ம இப்போ இதில் நம்ம மிட் பாயிண்ட் பார்ப்போம். அப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் மிட் பாயிண்ட். அப்போ நம்மளுக்கு 7 வருது. 7ல் பாதி 3.5. இப்போ 3.5க்கு மிட் பாயிண்ட் வச்சாச்சு. 1/2 இன்ச் டேப்பை இப்படி கிராஸாக வச்சுட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச் இந்த கர்வை கொண்டாந்து இதில் கனெக்ட் பண்ணி இதோடு சேர்த்துடணும். டாட்டடாக வச்சு காட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக அதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். போய் சேர்ந்துடும்.
இப்போ நம்ம இதை கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இந்த ஷேப் நம்ம கட் பண்ணையிலே நம்ம அந்த கத்திரி பிடிக்கிற நேரமே நம்ம அழகாக இந்த ஷேப் அப்படியே கொடுத்துட்டோம்னா இது ரெண்டுமே இறங்கிடும். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்போ பாருங்கள், கரெக்டாக 8.5 இன்ச்சில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த 8.5 இன்ச்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் 1.5 இன்ச் சீம் இந்த சைட்டில் கொடுத்துக்கணும். கீழே 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ கொடுத்துக்கிறணும். மேலே ஒரு 1/4 இன்ச் பிடிச்சி தைக்கிறதுக்கு, இல்லை 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக நீங்கள் கொடுத்துக்கிறணும். அவ்வளோதான். இப்போ விரிச்சிட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் நம்ம இந்த கேர்வை வெட்டி எடுக்கிறோம். இப்படி திருப்பி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஷேப் தெரியும். இது ஃப்ரண்ட், இது பேக் அப்படிங்கிறத ஷேப் தெரியும். அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட்டையும் நம்ம ஒரு நாட்ச் போட்டுக்குவோம். இப்போ சப்போஸ் நம்ம ப்ளவுஸில் துணி நம்மளுக்கு பத்தலை, எனக்கு இங்கே ஜாயிண்ட் போடுறேன் தையலுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சென்டரை பார்த்துட்டு இது ரெண்டையும் லெவல் படுத்தி கையை இப்படி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு சேமாக வரும். இல்லைன்னா முன்ன பின்னா வரும். அதுக்கு நாச்சஸ் போட்டுக்கிறேங்க. இங்கேயும் நம்ம எதுவுமே சீம் அலவுன்ஸ் விடலை, அதனால் கரெக்டாக மேலே இருந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த சென்டர் பார்ட்டில் வச்சுட்டு இதை அப்படியே கொண்டாந்து லைட்டாக மெதுவாக திருப்பி பாருங்கள். செட் ஆயிடுச்சு. ஆம் ரவுண்டும் இந்த கேர்வும் கரெக்டாக செட் ஆனால் தான் நம்மளுக்கு ஸ்லீவில் வந்து துணி வந்து வராது. இதுக்கு மேலே நீங்கள் சீம் அலவன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்ட் அளவை ஃபஸ்ட்டு பேட்டர்னில் உள்ள மாதிரியே லைனிங்கில் மார்க் பண்ணிக்கிறணும். மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம கூட மார்க் கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து தையலுக்கு விட்டுக்கிறணும். இதுதான் உங்களுக்கு 1/2 இன்ச்சு வேணும்னா 1/2 இன்ச்சு விட்டுக்கிறோங்க. இப்போ நீங்கள் நாச்சஸ் போட்டுக்கிறோங்க. நம்மளுக்கு எந்த இடத்துல மடித்து தைக்கணும்னு தெரியும். இப்போ கிராஸ் பீஸ் தைக்கணும்னு சொன்னால் நீங்கள் இப்படி கிராஸாக போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். நேராக வேணும்னா நேராக இப்படி தைச்சிக்கலாம். இப்போ நான் நேர்பாட்டு தான் எனக்கு வேணும், நேராகவே போட்டுக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு இங்கே விட்டுக்கிறேங்க. 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ கொக்கி தைக்கிறதுக்கு அது வேணும். ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க ஃப்ரண்ட் பார்ட்டில். அதே மாதிரி கீழேயும் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இந்த இதை பட்டி அட்டாச் பண்ண 1/2 இன்ச் விட்டுக்கணும். கையிலையும் 1/2 இன்ச்சு தையலுக்கு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைக்கிறதுக்கு. ஷோல்டர் இங்கே நம்ம தைக்கணும்னா அப்போ தான் தையலுக்கு நம்ம வந்து கூடவும் தைச்சிடக்கூடாது, குறையவும் தைச்சிடக்கூடாது. அதே மாதிரி இருக்கணும். இதுக்கு நம்ம கீழே மடித்து தைக்க 1/2 இன்ச்சு எனக்கு போதும். அப்போ அந்த 1/2 இன்ச்சு நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இந்த இடத்துல போட்டுக்கலாம். கீழே மடித்து தைக்க எக்ஸாக்ட் அளவுலேருந்து 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இதில் நம்ம தையலுக்கு ஒரு துணி ஜாயிண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸாக்ட் அளவு நம்மளுக்கு இருக்குது. அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். பேக்கோட ஸ்லீவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஜாயிண்ட்டு தான் கொடுக்கணும் கண்டிப்பாக. 1/2 இன்ச்சு கீழே விட்டுட்டு இதை ஃபைனலாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். அடுத்தது இந்த பேக்குக்கு ஃபஸ்ட்டு சீம் அலவுன்ஸ் விட்டு ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நான் சீம் அலவுன்ஸ் விட்டுக்கலாம். இப்போ இதை நீங்கள் விரித்து போட்டுக்கலாம். விரித்து போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட் ஸ்லீவை இந்த நடு போர்ஷன்லேருந்து தையலுக்கு விட்ட பகுதியை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ இந்த பகுதியிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தையலுக்கு விட்டுக்குவோம். மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு ஸ்லீவ், இது பேக்கு. அதே மாதிரி இது ஃப்ரண்ட்டு இன்னொரு கைக்கு வரையில் பேக் ஸ்லீவ். இப்போ இது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு உயரம் இருக்குன்னு அகலம் நீட்டாக பார்த்துக்கிறணும். இதில் பத்தலைன்னா நம்ம ஒரு சின்ன ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இந்த அளவு போதும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த கீழே உள்ளது நான் ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக மடித்து தைக்க கனமாக 1 இன்ச்சு விட்டுட்டு, அடுத்தது மேலே நம்ம இதை எக்ஸாக்ட் அளவை மார்க் பண்ணிவிட்டு வந்து இந்த 1 இன்ச் அகலத்தை விட்டுட்டு நான் எடுத்துக்கிறேன். இது பேக்கு. அதே மாதிரி இதையும் ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் இது இல்லையா உங்களுக்கு இப்படி ஒரு நாச் போட்டுக்கிறேங்க அடையாளம் தெரிய. அவ்வளோதான். பாருங்கள், இதை நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு
இப்போ கட் பண்ண மாதிரியே கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.